பாருங்க மக்கள் பாருங்க வளர்க்கா பாடிக்காரே எங்கள் மாமா சுவேதியன் அவர் அலியாரோட போனால் அவர் அலியார் வந்து போய் நாங்கள் கடலை கூட்டு வந்து நினைக்கிறாமல அந்த கிழமை ஃபுல்லாக கூடாடுதுறையில் வந்து போய் அலியார் ரம்மாவன் தேடி கிழமை ஃபுல்லாக இலை சீதை இலை அவரை தேடி நடந்துருக்கி நாங்கள் கடலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓ அவர் அலியாருக்கு 3 லட்சம் ரூபா காசு கடை கொடுக்கணுமா ஒரு கிழமை நாங்கள் கடலில் கூடாது ஒரு கிழமை ஃபுல்லாக வந்து இருந்தான் அவனை ஃபுல்லாக கடல் இருந்து நாங்கள் மீனை பறிச்சிட்டு போயிடுச்சு இதை வந்து இருந்தான் அவள் இப்போ ஆளை கவுத்த காட்டி கட்டி போய்த்தாங்க நாங்கள் அவன் 3 இடத்துல வந்துருக்கோம் காய்ச்ச கொடுத்து இந்த பாருங்கள் அந்தாரி எங்கள் மாமா அவரு மாமா சுபைதி மாமா அவரோட பட்டை பேர் பூக்கா வேணும். இந்த அடிக்கார் எங்கள் தலைவர் நோப்பண்ண அடிக்கார பாருங்கள் இந்த இப்படிதான் வாழை கிளக்கிறேன் பார்த்துங்க இந்த மீனை பிடிக்கிறது கிளக்கிறோம் பாண்ட கொப்பூர் கிளவாழை மலையா தலப்பத்து செப்பூர் திருக்க இந்த அதை பாருங்கள் நான் கொடிமரம் இதெல்லாம் காவக்காரன் கிட்ட இந்த போகிறாரு பாருங்க அவர் தான் காவக்காரன் பாருங்கள் சீதை காவக்காரன் போகிறாரு அவர் 2 லைட் போட்டு அவர் பற்றி வந்து காட்டுவார் எங்கள்கிட்ட பாருங்க இப்படி தான் இந்த மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் மாயா வலையை போடுறோம். மாயா வலையை போடுறோம். இந்த பார்த்துங்க எப்படி உழுவு தண்ணியில் உழுவுதுன்னு பாருங்கள் சீதை பாருங்கள் சீதை இதுதான் எங்களோட கொடிமரம் காவக்காரன் வலை தொங்கலாகி முடியுது வலையெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பாருங்க என்னையோ தொழில் தான் வரல அதான் பிரச்சனை. அது 2-3 மீன் தான் வந்தது ஒரு தான் நம்மளோட அரபி குத்து சுமோ திரும்புங்களேன் கொஞ்சம் உங்களோட பாடியை கொஞ்சம் காட்டுக்கலாம். எங்கட வலை ஏற்றி முடி அங்கால லைன் கிடைக்கு பார்ப்போம் லைனில் மீன் வந்தால் காட்டுற பாருங்க. எங்கடா வானவில காணல வானவில் வந்துருக்கு பாருங்க மக்களே குழப்பத்தை கேட்டு வானவில் வந்துருக்கு. பாருங்க எங்கட கொடி மரத்தில் நெடிசை பாருங்க எப்படி நெடிசாண்டு தண்ணிக்கு இறங்கக்குள்ள கொட்டானா இது வலையாட சைஸை பாருங்க. பாருங்க மக்களே இப்போ பகல் சாப்பாடு ஆக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு சவரா மீன் சொல்லுவாங்க. உங்களோட இந்தியா சைடுகளில் இதுக்கு என்ன மீன் சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். இதில் 2 ஐட்டம் இருக்குது. சவராண்டு இருக்குது. சவரா வஞ்சர மீன் சொல்லுவாங்க. அருக்குலா மீனை தான் வஞ்சர மீன் சொல்கிறது. இது வந்துட்டு சவரா பாருங்கள். இது ஓடு பட்டையில் பிடிச்சது. ஓடு பட்டைன்னு சொன்னால் ரிப்பன் கட்டி போட்டு ஓடக்குள்ளே பட்டையில் வந்துட்டு மீன் பிடிக்கும். அதில் பிடிச்சது தான் இது பாருங்கள். உசுரோட வந்த மீன் இது. இதை வெட்டி ஆக்க போகிறோம் நாங்கள். இனி எங்களுக்கு போகிற வரங்காட்டி இவர் தான் கறி. எங்களுக்கு 2 நாளைக்கு காணும். இது பாருங்கள் சும்மா வெட்டுனா கிளாஸ் துண்டு மாதிரி தான் இருக்குன்னு சொன்னால் ஃப்ரெஷ் மீன் இது மீன் செனை பாருங்கள். இந்த அரிக்கிறது தான் மீன் செனை பாருங்கள். அப்படி நல்ல மீன்கள் வந்தால் நாங்களே வெட்டி ஆகிக்குவோம். இதான் செனை பாருங்கள். சினையும் சேர்த்து வெட்டுப்பட்டுட்டு பாருங்கள். சும்மா ஒவ்வொரு துண்டும் கிளாஸ் துண்டு மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்னென்னு சொன்னால் உசுரோட வந்த மீன் தானே அதுக்காண்டி ஒவ்வொரு துண்டும் வந்துட்டு கிளாஸ் துண்டு மாதிரியே பளபளன்னு இருக்கும் பாருங்கள். உடனே பிடிச்சி உடனே ஆக்கி தின்றதுல இருக்கிற டேஸ்ட்டு வேறு பாருங்கள். நாங்கள் இப்போ உடனே ஆக்கி தின்றதுக்கு தான் ஐடியா போட்டு பாருங்கள். இப்போ இன்ஷால்லாம் ஆக்குவோம் பாருங்கள். நாங்கள் 4 பேருக்கு சேர்த்து ஆக்கணும். எல்லாத்தையும் வெட்டினா தான் எங்களுக்கு காணும் பார்த்துக்கங்க. பாருங்கள் ஒரு மாதிரியாக மீனை வெட்டிக்கிட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். கழுவிட்டு கொண்டு போகணும் பாருங்கள். இவ்வளோ தான் சேர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்துட்டு பொரிக்கிறதுக்கு வேறையா, இது பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆக்கி ஒரு பொரிக்காட்டி நல்லா வரைக்கப்போ ஒரு பொரியல் ஒன்று போடுவோம்.
பாருங்கள். இது சுப்காட்டி, கொச்சிக்காத்தூள், கொச்சிக்கால்னா மிளகாய் தூள். இது எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணித்தாலும் அமர்த்தி வைக்கணும். அப்படியே வச்சா தான் கொஞ்சம் உப்பு புளியெல்லாம் ஊறிச்சுன்னு சொன்னால் பொரியலுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள். இது கொத்தமல்லி, சுப்காட்டி, தக்காளி எல்லாம் வச்சிருக்கேன். பாருங்கள். இதை வேறையாக வச்சுக்கோ. இதை அப்படி அமர்த்தி வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா வராட்டினாப்பில் ஆக்கி எடுத்தால் நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. சமைக்கிற வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி தான் போட்டுருக்கிறேன். யாரும் வந்துட்டு சுற்றிட்டு பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை. பாருங்கள். என்ன சொன்னால் டைம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் டைமை நான் செட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள். வீடியோ வந்துட்டு லாங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோ கஷ்டம் செய்கிறது. பாருங்கள். நான் ஷார்ட்டாக தான் செய்கிறேன். பாருங்கள். பார்க்குறாக்கள் வந்துட்டு சும்மா போகாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1000 பேர் 1500 பேர்கிட்ட 2000 பேர்கிட்ட பார்த்தாலும் பார்க்குறாக்கள் சும்மா தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு திருப்பி வீடியோ போடுறதுக்குரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு வீடியோ எடுத்து செய்கிறதுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம்னு தெரியணும். இது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு எனக்கு செய்கிறதுக்கு டைம் கிடைக்கிது. நான் செஞ்சு போடுறேன். பாருங்கள். பார்த்துட்டு சும்மா போகாமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. வீடியோ பண்ணி போடுறேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்துக்கோங்க. கறி வேலையெல்லாம் முடியுது. பாருங்கள். சமைச்சு முடிஞ்சு இது வந்துட்டு மீண்டை வந்துட்டு சினைன்னு சொன்னால் மீண்ட முட்டை தான் இது. சினைன்னு தான் சொல்லுவாங்க எங்களோட ஒரு சைட்டுகளில். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ போல் இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் தானே ஆக்குனேன். இதை நானே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்துக்கோங்க. யாரும் இங்கே கோவிச்சு ஏசி போட்டுறாங்கன்னடா நீயே சமைச்சு நீயே தின்றான்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு. இதை நாம் டேஸ்ட் பண்ணாட்டி வேறு யார் டேஸ்ட் பண்ணுறது. பார்த்துக்கோங்க. சூப்பராக தான் இருக்கி. பாருங்கள். பார்க்குறாங்களோ ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. என்ன பிரச்சனைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இருக்கிற மீனை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள். இப்போ பொரித்து எடுக்க போகிறேன். அதையும் வந்துட்டு ஷார்ட்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள். இது எங்கள் கடல். பாருங்கள். சோறு கறியெல்லாம் ஆக்கி வச்சிருக்கோம். சாப்பிட்றதுக்கு டைம் ஆகுது. மீனை பொரித்து எடுத்தால் தான் சாப்பிடலாம். பாருங்கள். கூட வந்தாக்கெல்லாம் தூக்கம் வேண்டாம். இரவு ஃபுல்லாக முழிக்கணும். 12 மணிக்கு ஒழும்பி காலையில் 9 மணி நேரம் காட்டிலும் வேலை. இன்ஷால்லாம் முன்னுக்கு தெண்டு கட்டி கொடுத்துருக்கி சுமோ மாமாவுக்கு நான் புறவை காட்டுறேன். பாருங்கள். சுமோ மாமாவை கூட்டி கொண்டு போய் மாயா மீன் கொஞ்சம் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள். சுமோ மாமா சோறு வைக்க இருந்தால் இது 2 கறி ஆக்கியிருக்கோம். மீன் கறியை பால் கறி ஆக்கியிருக்கோம். என்னடா கொச்சிக்காத்தூள் போட்டு ஆக்குனா திருப்பி பால் கறி மாதிரி காட்டுறான்னு பார்க்காங்க. இது 2 நாள் 3 நாள் வீடியோ வந்துட்டு அதை தான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள். நேரத்தில் தூள் கறி போட்டு ஆக்கணும். இப்போ வந்துட்டு பால் கறி. பாருங்கள். இந்த ரிஃபான் சாப்பிட்றாரு. இவர் தான் ரிஃபான் சாப்பிட்றாரு. நீ இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் இந்த சாப்பாட்டுக்காண்டி. பாருங்கள். நாங்கள் நீ பசி எடுத்துகிட்டு நீ பொறுமையில்லை நீ சாப்பிட்டுட்டு தான் வைக்க வேலை. பாருங்கள். இது நம்மளோட சுமோ மாமா என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். பாருங்கள். வாங்க போவோம். தெண்டு கட்டி கொடுத்துருக்கேன்டா. இந்த டைம் வந்துட்டு சீசன் வெயில் ஓவர் வெயில் சீசன். வலை கொத்திட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கட்டி எரிஞ்சு விட்டு அவ்வளோ வெயில். உணவு மாமே எந்த கண்ணு புதிய கண்ணு என்ன மாமே நின்றுக்கிட்டே தூங்குறீங்க நீங்கள்? பாப்பா என்ன செய்றீங்க? வலை வேலையா செய்றீங்க? மட்டும் சரி. என்னடி இப்படி போட்டு பிக்கிறேன். போட்டு பிக்கிறோம். ஆமாம். வலை கொத்துறாரு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. வெயிலுக்கு மேலே நாங்கள் தெண்டெல்லாம் கட்டிட்டு தான் அவர் பொத்துறாரு. சரியான வெயிலாக இருக்கு எங்கள் ஏரியாவில். இது எங்கால வந்துருக்கீங்க மாமா நீங்கள்? இந்தியா நோக்கி போர்டருக்கு தெரியும். இந்தியா போர்டரா இது? ஒரே போட்டு தான் கிடக்கு. நாங்கள் இதுவரையில் இந்த ஊருக்கு இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு ஒரே போட்டு தான் போகிறோம். வளைச்சு ஒன்றுமே இல்லை. பாருங்கள். கடல் தான் இருக்கு. பாருங்கள். சரி இன்றைக்கி வந்து 6 நாள் நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு மீனெல்லாம் இல்லாமல் போச்சு. அதை பாருங்கள். என்னத்தை கிளப்புறாரு இல்லைங்க. பார்ப்போம். தான் 2 கிடக்கு பாருங்க. அங்கே 2 இருக்கு. அங்கே 3 தெரியாது. பாருங்க சனம். சரி அவரால் ஏலா எத்தனை செஞ்சுறீங்க விழுவுறாரு சும்மா மாமா.
இப்போ டைம் 3 மணி ஆகுது. இந்த பாருங்க பழைய கொண்டு வந்துருக்கி. கலட்டி வைங்க. குறை கலட்டுங்க. அப்போ படுத்து ஒழும்புங்க ஒரு கண்ணுக்கு. இன்றைக்கு தான் சார் எங்களுக்கு மீன் வந்துருக்கு. இப்படி இல்லாட்டி மூலவாசி நான் வலையை வச்சுருந்தா ஒரு பலையா 2 பலையா சார் வருது பாருங்க. அங்கே இடம் பிடிச்சி நான் கடலுக்கு போயிருக்கேன். இதுதான் கல் கொடுவா பனையா பாருங்க சனம். இதுதான் பழைய பெட்டியா. அது இதான் கொப்பு. அது நித்திர கண்ட ஆய்ச்சிட்டு இருக்காது. பழைய வருதா பாருங்க. இதுதான் பழைய வருதா பாருங்க. பழைய கொண்டு வருது. டேய் வாயான்றா சாப்பிட்டியாடா சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா சரி வாப்பியாடி அவர் முன்னுக்கு நிற்கிறதா கணக்கப்பட்டேன் பார்த்துக்க தப்பி ஓட்டிக்காது அவரா கணக்கப்பட்டேன் லேசாக வந்துட்டாருமா சங்கம். அதுக்கு என்ன நோய் போல இருக்கு முகத்தில். ஆன்சரா அவருக்கு கேன்சர்ப்பா. கொண்டை வளையம் ஒரு காயம் கொண்டு வந்துருக்கு பாருங்க. சின்ன வயசுல அம்மா வெட்டிருக்கேன் கத்தியால. சின்ன வயசுலையா இன்னும் கலட்டி முடியல. நீங்கள் நானே ஒரு வலையா கலட்டிட்டு வந்துட்டேன். இப்படி தானே இருக்கிறீங்க. நித்திர மூஞ்ச கழுவுங்க போய் மூஞ்ச கழுவிட்டு ஓடியாங்க ஓடுங்க. பாருங்க வலையில இப்படித்தான் வெளியாண்டி கிடக்கு சங்கம். கொம்பட்டி பிடிங்க மக்கால். சும்மா கொம்ப போடுறோம். ஆள் வரணுமா பிடிப்பீங்களா? அடுக்கிறோம் என்ன தலையை காட்டுங்க சும்மா பார்ப்போம். கொப்பு காட்டுனே பார்ப்போம். நல்லா திருப்புங்க தலையே. சரி சரி விடுங்க விடுங்க வெட்டி தொலைங்க. ஓட தூக்கி தூக்கி விட்டாச்சு. பாவம் மாஷா அல்லா மாஷா அல்லா ஓடு. இந்த எங்க கிடந்து வந்து ஏறி அந்த கட்டையோட எடுக்கிறாங்க. எடுக்கலாம் கலட்டே எங்கடி போயிருக்குது. சின்ன பிஸ்குட்டி
ஓடுங்க ஓடுங்க. இந்த எவ்வளோ மீன் இடிக்குள்ளே இந்த கட்டைக்குள்ள மீன் கூடுதா உண்டாப்பா சும்மா ஒரு டக்கான கொப்புருகளே பார்த்தோம். எங்க கலர் மீன் எல்லாம் பாத்தியல் இவனுக்கு இருக்கிற பயத்துக்கு இவன் இங்கே இறங்குற கடல்ல சிராத்து ராத்தினி அவரு இந்த சிரா இந்த குளிச்சிடாவா வந்து இது பின்னிச்சனா அந்த வரைய இன்கம் காணால பிட்டி போட்டு இவனு வாங்கி அது கடிக்கிறல்ல 6 ரூபாய் மற்ற அது கடிக்கிறல்ல ஆக்கள் 5 பேரா சும்மா ஓட்டுனாங்க வேணும் உழுகாடகு பாருங்க மக்களே, இன்றைக்கு வந்து 6-7 நாளாவது நாங்கள் எங்களோட சாமான்லாம் முடிஞ்சு இன்றைக்கு போக போகிறோம் நாங்கள். 6-7 நாளா? ஓ கிழமைக்கு மேலே ஒரு கிழமை எத்தனை நாள்? சும்மா அங்கிள் மீன் பிடிச்சிங்களா? மீன் பிடிச்சேன் பாப்பா. நான் கொஞ்சம் குறவுடா, சவப்பு தான் மீன். ராவால கண் முழிச்சு கஷ்டப்படுத்து பலன்லாம் வைக்கிறேன். ஏ மீன் கொஞ்சம் குறவு தானே தம்பி. நாங்க வந்து இங்கிட்ட வந்து சொல்லுங்க வந்து 10 நாள் ஆகுது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். வீடிக்கு வழி இல்லாம வீடுக்கு வழி இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் தம்பி. அம்மா அங்க போனா அம்மா ஏசுறாங்க, உழைச்சிட்டு வரல நீ. உங்களோட பேர் என்ன? எங்களோட பேர் சுப்பு ஐயாவா? அத என்ன பாட்டு படிச்ச நீங்க? அது நாங்க அண்ணன் பாட்டு படிச்சேன். எப்படி அது படிச்சு காடுங்க? அண்ணன் பாட்டிய அப்பத்த கேட்டிய கொஞ்சம் படிச்சாங்க அண்ணன். கொஞ்சம் அடிக்காடுங்களா அண்ணத்தை வேலை செஞ்சுட்டு இவ்வளோ செய்யலாம். ஆடிக்காடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆடிக்காடுங்க. எப்படி ஆடுறது பாட்டிய கிரி ஆடுற எப்படி ஆடிக்காடுங்க? வேலை செஞ்சுட்டு விட்டு போய் நீங்க ஆடுங்க. இப்ப எடுத்து வேலை வாப்பா வேலை. ஐயோ கொஞ்சம் விட்டு போய் ஆடிக்காடுங்க. எப்படி கிரி ஆடுறீங்களே பாடு ஆடிக்காடுங்க. ஐயோ எடுக்கிற வீடியோ கொஞ்சம் ஆடிக்காடுங்க. பார்க்க ஊர்ல இருக்கிற கடைசிறப்ப இல்லடா எங்க கூட வந்து அது அடுக்காட்டியும் பரவாயில்ல, விடுங்கள ஆடுங்க டான்ஸ் ஆடு ஆசைக்கு கேடு யாத்த காட்ட போறேன் அவருக்கு காட்டினே ஆடுது. ஆடுங்க அண்ணத்தை பார்த்து அண்ணத்தை கேட்டு பாப்பா உங்களோட அணிச்சு படித்தது யாரு? அவங்களும் எவ்வளோ சந்தை இன்னைக்கு ஆடி 5 ரூபாவா? என்ன சாப்பிடலாம் உங்க வேலி வலையா? அந்த வருது வலையா? அவ்வளோ தான் கிடையாது. ஓ மை காட் சாப்பிடுவோமா? எத்தனை வடங்குல அப்புறம் அதை இல்பட்டியில் ஓட சாப்பிட்டு எத்தனை போயா கங்கால ஓடுறது? 2 போயா போன வேலைக்கு இங்கே ஓடக்குல மைக்கெல்லாம் கொடுத்து ஐயா அலட்டிட்டீங்களா? என்ன சாபம் இது பாலையா? நல்லா போஸ் சைட் போஸ் காட்டுங்க. அதுதானே பாலையா? பாலையா போட்டு கொஞ்சம் அப்படி என்ன உரமா பண்ணிச்சிட்டீங்க? லைட்டா வளையா திருப்புங்களேன். ஓடு போச்சு அப்படியே சைட் போஸ் அப்படியே திருப்புங்க. அதாங்க சுடுங்க. அப்ப எல்லாரும் சுடுங்க. அதை வச்சுட்டு படிக்கணும். மைக்கு வச்சுட்டாரு.
பாருங்க மக்கள், எங்கள்ட வலையெல்லாம் இழுத்து முடியுது தான் கொடிமாதம் எங்கட காவக்காரன் இரவைக்கு விடிய விடிய பற்றிட்டு கிடப்பார். இருந்தாருக்கு சிக்னல் அதில், இதுதான் சிக்னல். விடிய விடிய பற்றிக்கிட்டே இருக்கும். அதில் 2 பெட்ரி போடுறது பாருங்க. இப்போ எங்களோட வலையை ஏற்றக்கிட்டு ஆகுது. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு 20 வலையாக வந்திருக்கு. காடு முடிச்சு ஓடி எத்தனை 150 கிலோமீட்டர் ஓடி கடைசியில் கரையை வந்திருக்கேன். இப்போ ஒரு 20-30 கிலோமீட்டரில் கிடக்கும். நாங்கள் சுமாங்கள் பாருங்க, சுமாங்கள் எப்படி இருக்காங்க என்று மெலிஞ்சு வைத்தாங்க பாவம். வயசு கவலை, அவங்க ஊருக்கு போகாத, வீடு இல்லாத கவலை எல்லாம் முடிஞ்சு. பீடியெல்லாம் சப்பி திண்டுட்டாரு. பீடி அடிக்கிறியா நீங்கள்? பீடி சாப்பிட்றியா? என்ன வகுறு இப்படி இருக்கு உங்களோட? 6 மாதத்துக்குள்ள 6 மாதம் புல்லு தாச்சி போடுது. என்னண்டு கடலில் போய் ஏன் பாட்டு சொல்லி செய்யறேன். கொடிமரம் எடுக்கும் வாங்கலை, நீங்கள் கொஞ்சம் பிடிங்களே, நாங்கள் எடுக்கோம் உங்களை. ஒடியாங்களா நான் பாருங்கள். சுபாங்கள் ஓடுங்க, டக்குன்னு பிடிங்க கொடியை. அவரை ஹையில் கொடுங்க. இந்த கொடியை பிடிச்சிட்டாங்க எங்களோட சுமாங்கள். என்ன ஒத்த சுற்றி வச்சிருக்காங்க. இந்த வாழை சுரங்க மக்கள் அவங்களோட தொழிலை பார்ப்பேன்ட்டீங்க. இது எங்களோட முள்ளாச்சி இல்லை டைட்டாக்கி சுரங்க போகிற பாருங்க. ஒரு மூடி, அது சம்பட் மூடி. இதான் திராமண மூடி. தூக்குல 2 முட்டை ஓடிக்கிற ஒரு காலத்தால. இதான் பாருங்க. பாருங்க இன்றைக்கு வந்த மலையா 21 மலையா இன்றைக்கு வந்த தொழில் எங்களுக்கு பாருங்க. அவ்வளவும் பழையாத்தான், வேற ஒரு மீனும் இல்லை. பாருங்க, சின்ன அடிச்சு கிடக்காது. சின்ன இருந்து சரி, நாங்கள் ஐஸை போட அப்புறம் இருக்கிற மீனுக்கு ஐஸை போட்டு சும்மாங்கள் கொஞ்சம் வாங்களே. ஐஸை கொஞ்சம் பிடிங்களே. வாண்டா உண்டே. போய் மேலாட பாருங்க. இது எங்கட பூனைக்குட்டிக்கு சாப்பாடு. இதை வைங்க. வேறையா இருக்கு. மாமியா மனசுல நினைச்சிட்டு அடிங்க, இல்லாட்டி மச்சின மாதிரி நினைச்சிட்டு அடிங்க. ஒரு பூஜ்யமா மனப்பட விட்டு கஞ்சி இல்லையா இவர்கிட்ட காசு இருந்துச்சுன்னு சொன்னா தண்ணி அடிக்க கூட்டிட்டு போய் திருறானே. கடைசியில மொட்பைசிகளை வித்து அடிச்சானே. கடைசியில பைசிகளை வித்து அடிச்சானே. இப்ப நடையில திரிகிறார் அவரு. படிச்சிருக்கீங்களா அங்கிள் நீங்க? ஏன் படிக்க வேண்டாம் ஏசின உங்களுக்கு? ஏன் மாடு சிரத்தியா ஸ்கூல் பார்க்க ஓடி இருக்கீங்களா? ஏன் அது சரி. சரி, இப்போ எத்தனை நாள் நீங்கள் வந்து அதான் மைக்கே தூக்குங்களோம். சே பாருங்க, இதோட மீனுக்கு ஐஸ் போட போகிறோம் நாங்கள். கூலாகட்டும் மண்டையாவது. சரி போதும். என்ன அழுந்த உழப்பாட்டியோ பயிர் அன்னத்தை பார்த்து அப்பதை கேட்டியே